Hi, hello students and parents. This is JKKM College of Pharmacy, Erode District. Students, நீங்க 2025ல இப்ப நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்களா? 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ட்ரீம் சாய்ஸ் ஃபார்ம் டியா? அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம காலேஜ்ல ஃபார்ம் டி கோர்சஸ்னா என்ன ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க? ஃபீஸ் என்னன்னு இப்ப ஃபார்ம் டி அதாவது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஷார்ட்டா சொல்லணும்னா கிளினிக்கல் டாக்டர் லெவல் ஃபார்மசி கோர்ஸ்னு சொல்லுவாங்க. டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ். அதுல 5 இயர்ஸ் அகாடமிக்ஸும் 1 இயர் வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்பும் இருக்குங்க. ஃபார்ம் டில நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இருக்கும். அதாவது கிளினிக்கல் ஃபார்மசி, பேஷண்ட் கேர், தெரபியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங், பார்மகாலஜி, டாக்ஸிகாலஜி, ட்ரக் இன்ட்ராக்ஷன், கேஸ் பிரசன்டேஷன், வால் ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி ரியல் டைம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர் படி இருக்குங்க. நம்ம காலேஜ்ல ஃபார்ம் டிக்கு ஃபுல் கிளினிக்கல் போஸ்டிங் எவரிடே கொடுக்குறாங்க. ஓன் ஹாஸ்பிட்டல் டைப் ஃபார் கேஸ் ஸ்டடிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளினிக்கல் ஃபார்மசி டாக்டர்ஸ் இருக்காங்க. மாடர்ன் லேப் இருக்கு, ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு, இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் இருக்கு, இந்தியன் ஃபுட் இருக்கு, அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெரியர் ட்ரைனிங், இன்டர்வியூ ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் கோச்சிங் எல்லாமே கொடுக்கறதுனால பிளேஸ்மெண்ட் சான்ஸ் ரொம்ப ஹையா இருக்குங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல வந்து ஜாப் ஸ்கோப் நிறையவே இருக்குங்க. மோஸ்ட் டிமாண்டடான ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், அதாவது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டீம் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மகோவிஜிலன்ஸ், அதாவது ட்ரக் சேஃப்டி மானிட்டரிங், ட்ரக் சேஃப்டி அசோசியேட், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், மெடிக்கல் ரைட்டர், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், ஹெல்த் கேர் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட், கல்ஃப், யூரோப், யூகே, ஆஸ்திரேலியாவில் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம். அப்ராடில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடாவில் ஃபார்ம் டிக்கு ஹியூஜ் வேல்யூ இருக்குங்க. டாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டுக்கு கரெக்ட் மெடிசன் டோசேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ட்ரக் இன்ட்ராக்ஷன் செக் பண்ணுவாங்க, டாக்டருக்கு ட்ரக் தெரப்பி சஜஷன் கொடுப்பாங்க, ஐசியூ கேஷுவாலிட்டி ஓபிடி ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கேஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, கிளினிக்கல் டெசிஷனில் இன்வால்வ் ஆகுவாங்க. ஃபார்மகோவிஜிலன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு மெடிசன் சைடு எஃபெக்ட் வந்து ட்ராக் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் ட்ரக் சேஃப்டி டீமோட ஒர்க் பண்ணுவாங்க. கிளினிக்கல் ரிசர்ச்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூ மெடிசன் ரிசர்ச் பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல் மேனேஜ் பண்ணுவாங்க, பார்மா கம்பெனிஸோட கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாமடேஷனுடன் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. எம்பிசி, பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெரிட் பிளஸ் கோட்டா பேஸ்டு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம காலேஜில் ஃபார்ம் டிக்கு நெக்ஸ்ட் இயர் 2026 அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க ஆர் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.